ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். எனக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதை வந்து காமிச்சிடணும் அப்படின்னு. என்னென்னா 36, 34, இப்போ 32 சைஸ் பேண்ட் சைஸ் வந்து அப்படியே அழகாக குறைஞ்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேண்ட்டு, இன்றைக்கி நான் எடுத்த பேண்ட்டு, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இன்றைக்கி மகிக்கு பிறந்த நாள். இப்போ தான் நானே யோசித்தேன், இன்றைக்கி மகிக்கு தான் பிறந்த நாள், ஆனால் ட்ரெஸ்ஸு நம்மளும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவனுக்கு எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னன்னா நேற்றே சொல்லிட்டு இருந்தாரு, பிறந்த நாள் வருஷம் தான் வருது, அதுக்காக நம்ம போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதை எடுக்கணும் இது எடுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லைல்ல, இடையில எதனா எடுத்துகிட்டு தானே இருக்கோம், அதனால் பிறந்த நாளுக்கு நம்ம தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாரு. அதனால் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, அப்படி தான் நினச்சான். அதனால் இன்றைக்கி வந்து மகிக்கு பிறந்த நாள். ஸோ எல்லாருமே வந்து மகிக்காக விஷ் பண்ணிவிடுங்க, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு வாச்ச ஒரே அப்புறாணி அதுதான், அதனால தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக அதை காட்ட போகிறேன், அந்த சைஸ் எல்லாமே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து முதல்ல இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவை காப்பாற்ற முடியாதோ அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் மேலே போட்டோம். அப்புறம் இடம் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த சோஃபாவை வாங்கி போட்டோம். சரி, அது மேலேயே இருக்கட்டும், அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சோஃபாவை போட்டதுக்கப்புறம் இந்த இடம் காலியாக இருந்தது பாருங்கள். இதில் ஒரு திவான் வேறு போட்டிருந்தேன், காமிச்சிருப்பேன். அந்த திவானை சாயம் காரணியாவை ஏறி மிதிச்சு திவானே வலிக்குதுன்னு எங்கள் கிட்ட கதறினதுனால அதை தூக்கிட்டு போய் எங்கள் பெட்ரூமில் போட்டு இந்த இடத்த காலியாக விட்டுட்டேன். இப்போ என்னன்னா எல்லாம் கோரஸாக அதில் ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி, அதை காப்பாற்றணுமேன்னு சொல்லி இதை திருப்பி இறக்கி போட்டோம். இதை இறக்கி போடணும்னா அதுக்கு ஒரு கவர் போடணும், அப்போ தான் அதை காப்பாற்ற முடியும்னு போட்டால் அங்கே பாருங்க, முக்கியம் அதில் துணிப்பை கட்டைப்பை வரும்ல, அந்த கட்டை அதுக்கு கொடுத்த ஸ்பாஞ்சு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக வச்சுருந்தேன். சோஃபாவை காப்பாற்ற கவர் போட்டு இப்போ அந்த கவரை காப்பாற்றுறதுக்கே நம்ம பாடுபட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் இழுத்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு வீட்டை வச்சிருக்கணும்னு சொல்கிறது, அடுத்து வச்ச இடத்துல இருக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம வீட்டுக்கு வரோம், ஒரு சிலர் சொல்லுவாங்களா, நான் நினைப்பேன். அப்போ அந்த நேரத்துக்கு ஓ எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு அப்படின்னு விட்டுறது. ஸோ இதை வந்து நீங்களும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் 2 குழந்தை வச்சுருக்கேன், என் வீட்டில் 3 குழந்தைங்க இருக்குது, ஆனால் வர்றவங்க என்ன இப்படி வச்சுருக்க வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். வர்றவங்களுக்கு நம்ம சூழ்நிலை தெரியாது, நம்மளுக்கு தான் நம்ம சூழ்நிலை தெரியும். எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் எடுத்த ட்ரெஸ்ஸை காட்டுறவங்களுக்கு, இந்த ஷர்ட் நான் எடுத்தேன். எப்போவுமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கைன்னு போட்டு இப்போ வந்து இப்படி ஸ்லீவ் எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அதே மெட்டீரியலில் கலர் மட்டும் வேறு. இந்த ஷர்ட் ஒன்று எடுத்தோம், இதோ இது ஒன்று எடுத்தேன். இது வந்து ரொம்ப லென்த் இருக்குது, அது எனக்கு ரொம்ப லென்த்தாக போட்டால் நான் ஷார்ட்டாக இருக்கேன், அதனால் ரொம்ப லென்த் போட்டால் என்னை இன்னும் ஷார்ட்டாக காட்டும். அதனால் நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த பேண்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ நான் எடுத்த சைஸை ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கு, கருப்பை விட இது சின்னது. இங்கே இருங்க, கருப்பை விட இது சின்னது. இதை விட பாருங்க, இங்கே இருங்க, எல்லாம் வந்து இழைச்சிட்டாப்ல. நம்ம வெயிட் லாஸ் பவுடர் அதெல்லாம் எடுத்து இழைச்சிட்டாப்ல. அதை பித்துறதுக்கு ஒரு வீடியோ இதை எடுத்திருக்கேன். 36லேருந்து 32 வந்திருக்காப்லையா. இப்போ இந்த சைஸ் பேண்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு இதை ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது எனக்குன்னா அந்த கண்ணாடியை போய் இப்படி திரும்புறதோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது போதும் அப்படின்ற என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து வெயிட் குறைக்கவே தோணாது. ஏன்னா நான் கல்யாணம் ஆனப்போ இருந்ததை விட கொஞ்சம் வெயிட் போட்டால் பப்ளியாக இருக்கும்போது இவர் என்ன சொல்லுவார்னா அழகாக இருக்குது சொல்லுவார். நம்மளை இப்படியே உசுப்பேத்தி எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீ வெயிட் குறைச்சா கேவலமாக இருப்ப அப்படிம்பாங்க. அவ்வளவு கேவலமாகவா இருப்போம் அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம காட்டணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து சைஸ் கம்மி பண்ணுறது நம்ம ஒரு விஷயம் காட்டணும். ஏன்னா நம்மளும் வெயிட் லாஸ் பவுடர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து உசுப்பேற்றி விட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஓகே சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. இப்போ இந்த பிளாக் பேண்ட்டை விட இப்போ நான் எடுத்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 32. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நான் இன்னைக்கு இதை நான் போட்டு பார்க்குறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபிட்டாக. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். மச்சான் ஒரு வீடியோ வேறு இதை நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம். 36லேருந்து 32க்கு வந்திருக்காப்ல. 30 வரைக்கும் பர்மிஷன் இருக்கு, அது கம்மியா பண்ணா நல்லா இருக்காது. இவர் இப்பவே சொல்றாரு நீ வந்து இன்னும் வெயிட் லாஸ் பண்ணனா அசிங்கமா இருப்பாங்க. இதை விட காருண்யா என்கிட்ட சொல்லுது,
நீங்கள் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுவீங்க, ஏன்னா நீங்கள் ஹைட்டும் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேற்று பாட்டு கிளாஸில் ஒரு அம்மா வந்து புதுசாக வந்து சேர்ந்தாங்க. அவங்க கேட்டுவிட்டாங்க, அப்பா அவங்க புதுசாக அம்மா ஒருத்தவங்க வந்து சேர்ந்துருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா புதுசாக வந்தவங்க நான் எப்போவுமே என்னன்னா நம்ம கிளாஸ்க்கு யாராவது புதுசாக வர்றாங்கன்னா அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்க கூட உட்காந்து ஒரு தைரியம் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் போது மற்றவங்க கற்றுக்கிட்டவங்கள பார்த்தா ஒரு பயமாக இருக்கும். அதனால நான் அப்படி பேசிகிட்டே இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இந்த இதுதான் என் பொண்ணு, இவளை சேர்த்து விட வந்து தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே கேட்டாங்க, எது கல்யாணம் ஆயிடுச்சா, உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையாப்பா அப்படின்னு சொன்னேன். இதுக்கே இப்படியா, இந்த இவன் தான் என் புருஷன் அப்படின்னு. அப்படியாப்பான்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்போ மகியை கூப்பிட்டே கேட்டுக்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு. நான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ண சமயத்துலலாம் நம்மளுக்கு என்ன தோணும்னா நம்மளை பெரிய பொண்ணாக காட்டிக்கணும்னு தோணும். அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா சாரி இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம புதுசாக கட்டியெல்லாம் பார்ப்போம். எல்லாருமே பண்ணியிருப்போம். இந்த புடவை கட்டணும்னு ஆசை, பாவாடை தாவணி போடணும்னு ஆசை, இது எல்லாமே நம்ம வந்து செஞ்சுருப்போம். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஏஜ் தாண்ட அதுவும் இந்த 30+ ஆயாச்சுன்னா நம்மளை வந்து யாராவது நீங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செம்ம சந்தோஷமாயிடும். எனக்கு இன்னைக்கு வந்து 39. ஆமா, மகிக்கு வந்து 39 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து 36. இப்போ ஜூன் 1 வந்துச்சுன்னா எனக்கு 37 ஆரம்பம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு யாராவது ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அப்படியே அழுகையாக வரும். யாராவது எதனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களையே பார்த்தீங்கன்னா குள்ளச்சின்னு சொல்றது, கொஞ்சம் நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னா குண்டச்சின்னு சொல்றது, இது எல்லாம் வந்து அடுத்தவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தான் நம்மள சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்து கவலையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களே என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து யார் நம்மளை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்களாம் நான் நிறைய பார்த்துட்டேன். நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஆளை கிண்டல் பண்ணிட்டு அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கிண்டலை வாங்கி 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 நம்ம என்ன ஆகிடுவோம் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவோம். 10 கிண்டலுக்கு அழுவோம், 11வது கிண்டலுக்கு ஜிப்பே அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அதனால் வந்து யார் சொல்கிறதையும் கண்டுக்கவே மாட்டோம். இந்த அதிகமாக வந்து கிண்டலுக்கு ஆளானுங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்தில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கும் நான் இதை சொல்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய கலரை வச்சு கிண்டல் பண்ணுறது, நம்மளோட வெயிட்டை வச்சு கிண்டல் பண்ணுறது, நம்மளோட ஹைட்டை வச்சு கிண்டல் பண்ணுறது, இது மூணுமே எதுக்குமே உதவாது. சரிங்களா? இந்த ஹைட்டை வச்சு நான் படிக்கவே இல்லை ஆனால் நான் உயரமாக நல்லா அழகாக இருப்பேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக நல்லா லீனாக சூப்பராக இருப்பேன், பார்த்த உடனே ஆஹா என்ன ஒரு அழகான ஃபிகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பேன். எனக்கு மல்லிகை சாமான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு திறமை இருக்கணும், அந்த திறமையை நல்ல வழியில் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இது இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க. கலரு, அழகு, உயரம், குள்ளம் இதை வச்சு யாருமே ஒன்றுமே நம்மளை வந்து கிண்டல் வேணா பண்ண முடியுமே தவிர அந்த மாதிரி கிண்டல் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பிடுங்க முடியாது. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க. எனக்கு கால் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கலர் ஆகிறதுக்கு ஏதாவது இருக்குதா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மன நிலைமையை பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அதை விட நீங்கள் ரொம்ப அழகு தான், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அதேமாதிரி வெயிட் லாஸ் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கணும். இப்போ ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெயிட் லாஸ் வந்து நீங்கள் உங்கள் இதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். இப்போ நீங்கள் 150 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா 50 kg 49 இப்படி இருக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏறும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா என்னோட மனசை என்ன தெரியுமா சொல்லுவேன், என் பாப்பா பிறந்தப்போ நான் 84க்கு போனேன். திருப்பி பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் வந்து என்னுடைய நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தம்பி பிறந்தப்போ 74 கிலோ போனேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் வெயிட் லாஸ் பண்ணி நார்மல் வெயிட்டுக்கு வந்தேன். இங்கே ஊருக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்தோம். 3 வருஷமாக அதிகப்படியான நாட்கள் நாங்கள் வந்து வெளியில் தான் 3 வேளையும் சாப்பிட்ருப்போம். இதனால் எனக்கு திருப்பி வெயிட் போட்டுச்சு. திருப்பி நான் அதை குறைச்சி இன்றைக்கி நான் 32 சைஸ் பேண்ட் போடும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்காக பண்ணேன். இப்போ இன்றைக்கி நான் இந்த 32 சைஸ் பேண்ட்டை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் காம்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட வாங்குறவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி எங்களுக்கு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுனால நான் இதை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பட் நான் ஆக்டிவாக இருக்கேன். அப்போ நான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணணும். உடனே ஆக்டிவாக வண்டியை வாங்கிக்கன்னு சொல்லிடாதீங்க. ஆக்டிவாக நம்ம வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஒரு விஷயத்த செய்ய கஷ்டமாக இருக்கா அன்றைக்கே நம்ம காலையில் ஒரு சிஸ்டர் மெசேஜ் போட்டிருக்காங்க வெயிட் லாஸ் காம்போவுக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் சரி அவங்களும் சரி வெயிட் அதிகம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெயிட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து 106 கிலோ வெயிட்டை ஃபஸ்ட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு 30 கிலோவுக்கு மேலே ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் இழைச்சிட்ட, ஏன்னா அந்த குழந்தை மேட்ரு தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை விஷயம் தான்.
அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை சொல்லிகிட்டே இருந்தவங்க அடுத்து வந்து ஹஸ்பண்டை சொல்ல இப்போ இவ இழைச்சிட்டா இப்போ நீ தான் காரணம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அதனால் இப்போ அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா 32 சைஸ்க்கு வந்திருக்கேன். ஆனால் என்னென்னா என்னுடைய ஃபேஸில் வந்து அந்த வத்தலமாக இருக்கிறது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி டல்லாக தெரியுது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எப்போ போல நான் நார்மலாக இருக்கேன். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது. அப்போ டாக்டர்ஸ் நான் வந்து டாக்டருடைய அம்மா வாய்ஸ் போட்டு கூட நான் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும்போது பசி கூட எடுக்கலை, அதையே குடிச்சிட்டு அவங்க ஒரு ஆப்ரேஷன் கூட முடிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரிலாம் வாய்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அடுத்தவங்களுடைய இதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வயிறு போட்டுருச்சுனாவே நம்மளால் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், படி ஏறி இறங்கும் போது நம்மளுக்கு மூச்சு வாங்கும், குத்த வச்சு உட்காறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்குள்ளேயே நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம வெயிட் ஓகேவா இல்லை அதை கொஞ்சம் குறைக்கணுமா அந்த மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். அடுத்தவங்க கேலி கிண்டலுக்காக நம்ம ஒன்று கூட செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 3 வேளைக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஏன் இதை நம்ம 3 வேளைக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம்? பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு, டீ காஃபிக்கு பதில் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரிங்க்கு, இது எல்லாமே நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து காலையில் இதை சாப்பிட்றது, மதியானம் எதை சாப்பிட்றது, நைட்டு என்னத்தை சாப்பிட்றது, இப்படி நான் வெயிட் லாஸ் டைம் சமயத்தில் யோசிச்சு நான் வந்து என் வீட்டில் என்னத்தை செய்கிறோமோ அதையே சாப்பிட்றேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் மிச்சம் வச்சிட்டாரா சாப்பிட்ருவேன், என் குழந்தை மிச்சம் வச்சுட்டா சாப்பிட்ருவேன். இந்த மாதிரியே செஞ்சு தான் வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணோம். அதை எடுத்துக்கிட்டு இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, 3 வேளைக்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே 3 வேளைக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ 3 வேளைக்கு எடுத்துக்கிட்ட சிஸ்டர்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மற்ற சாப்பாடு இந்த இட்லி தோசையை விட இதை எடுத்துக்கும் போது ஸ்டாமினா அதிகமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டயர்டு இருக்க மாட்டேங்குது, எனர்ஜி ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கின எல்லாருமே சொன்ன ஃபீட்பேக் அது. ஆமாம், நம்ம வந்து எனர்ஜியாக இருப்போம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் காம்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ எடுக்க ஆரம்பித்து ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வந்து ஒரு 10 கிலோ நான் குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் ஆக. மொத்தம் அந்த ஃபஸ்ட்டு காம்போ எடுக்கும்போதே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22 to 24 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த 24 முக்கால்வாசி மாதம் நம்ம தாண்டிடுறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு வாட்டி நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு, இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது. என்றைக்குமே இந்த என்ன சொல்ல, இது எத்தனை இன்ச்சு நான் மச்சான் வாய்க்குள்ள ஒன்று நடனம் ஆடிட்டு கிடக்கேன் நாக்கு. இந்த 3-4 இன்ச்சு தான் இருக்கும் போல இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட நம்ம சேரும்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ வெயிட் லாஸ் காம்போ எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ஆகிடும், ஓகே நைட்டுக்கு இது இருக்குது, ரெடியாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, சூப்பராக இன்ச் லாஸ் தெரியும், வெயிட் லாஸ் தெரியும். அதே மாதிரி வேறு ஏதாவது வெயிட் ஏறினதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுவுமே சூப்பராக உங்களுக்கு சரியாயிடும். பீரியட் ப்ராப்ளம், மூச்சு வாங்குறது, அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அழகாக சரியாயிடும். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டுடைய லிஸ்ட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை பாருங்கள். என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைடில் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் வாட்ஸ்அப்பே பண்ணிடலாம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மாதிரி நிறைய ஆர்டர் வருது. எதனால் எப்போவுமே இதையே சொல்கிறேன்னா அதுதான் அதிகமாக வருது. இந்த வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் ஸ்டாப்பாக அந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் அதிகமாக சொல்கிறது. ஏன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தான் கால் வரும் நம்மளுக்கு. அதனால் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது, ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கலரோ ஃப்ரேக்ரன்ஸோ அது இதுன்னு இந்த வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை ஷேர் பண்ணது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.